நம்ம எப்படி எந்த கொள்கையில இருக்கிறோம்? எத்தனை சாட்சிகள் வந்தாலும், எத்தனை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஒரு ஹதீஸ் மறுத்துட்டா, ஒரு 5 சஹாபாக்கள் அது நபி சொன்னதுதான் சொன்னாலும் கூட, 10 சஹாபாக்கள் நபி சொன்னதுதான் சாட்சி சொல்லியிருந்தாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நம்ம போட்ட ஆதாரமே நமக்கு எதிராக இவ்வாறு திரும்புறது வருது. அப்ப நம்ம யோசிக்கிறோம், இதுக்கு நமக்கு பதில் தெரியல. அப்ப நமக்கு யாரு இந்த விஷயங்களை எல்லாம் வழிகாட்டினாரோ அவர்கிட்டயே நம்ம என்ன செய்யறோம்? போய் கேட்கிறோம். இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கப்போ அவர் சொல்றாரு, அதையும் தான் நம்ம மறுக்கணும். கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒண்ணு என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் நம்ம தவறுதலா ஆதாரம் இல்லாத செய்தியை நம்ம ஆதாரமா காட்டிட்டோம், அதனால இனிமே இதை சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அவங்க அந்த மறுப்புல தீவிரமா இருக்கிறாங்கன்னா, அவங்க எதை ஆதாரமா காட்ட ரெண்டு சாட்சியை கொண்டு வந்தா நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு உமரடியில் அவங்க சொல்றாங்களே, அதையும் சேர்த்து நம்ம மறுக்கணும். அப்ப நம்ம ஒரு ஆதாரத்தை கேட்கிறோம், அதுக்கு பதில் வருது, அந்த ஆதாரத்தையும் நம்ம சேர்த்து மறுக்கணும் அப்படின்னு வரும்போது நமக்கு இது ஒரு எல்லை மீறிய ஒரு செயலாக இருக்குது. அப்புறம் தொடர்ச்சியா இதுலயே நம்ம இருக்கும்போது அந்த 2 அறிஞர்களும் யாரு? அன்சார் தப்லீகி, இஸ்மாயில் சலஃபி, மணிக்கணக்கில் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்காக அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களும் நிறைய ஹதீஸ்களுக்கு ஒத்து போகக்கூடிய, குரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விளக்கமா இருக்கு. இப்போ அந்த அறிஞருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஹதீஸ்கள் மீது நல்லெண்ணம் வைக்கணும், அதை நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையிலே அவர்களுடைய பேச்சுகளும், அவங்களுடைய செயல்பாடுகளும், அவங்களுடைய முயற்சிகளும், அவங்களுடைய உழைப்புகளும் இருக்குது. ஆனா எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறிக்கிட்டுச்சுன்னு சொன்னா, இந்த ஹதீஸை எப்படியெல்லாம் நம்ம தப்பா மக்கள்கிட்ட சொல்லலாம், தவறுதலாக இந்த செய்தி குரானுக்கு மாற்றம் என்று எப்படி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஏதாவது ஒரு 2 குரான் வசனத்துக்கு மாற்றமா இருக்குதுன்னா வேறு எந்த ரீதியில எல்லாம் இந்த செய்தியை நம்ம குறப்படுத்தலாம். அப்ப தவறான எண்ணங்கள், ஹதீஸ் என்பது ஒரு வஹி, நம்ம நம்புற ஒரு பக்கம், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு வஹி, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு வஹி, குரானை போன்ற இன்னொரு வஹி. அப்ப வஹி என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது நல்லவர்கள் மீதும் நல்ல விஷயங்களின் மீதும் நல்லெண்ணம் வைக்கிறது தானே அல்லாஹ் நமக்கு காட்டினது. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு தீய ஹதீஸ் மீது கெட்ட விதமாக நினைக்கிறோம். அதை எப்படி தப்பா நம்ம யூகிக்கலாம், தவறான காரணங்களை எப்படி கற்பிக்கலாம், இப்படியே நம்ம யோசிக்கிறோமே. இது அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழி இல்லைல. அல்லாஹ் நல்ல விதமாக நினைங்க, நல்லெண்ணம் கொள்ளுங்க தானே சொல்றான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது நமக்கு மனசுல என்ன செய்யுது? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது.